ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம். ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராக கிராஷைக கர்மனே. ஸ்லோகம் 137 எடுத்துங்க. பிரசரந்தீஹி சோத்யானி ஜகத் வஸ்துத்வவாதிஷு ந சோதனீயம் மாயாயாம் தஸ்யா சோத்யைக ரூபதக. பிரசரந்திஹி சோத்யானி ஜகத் வஸ்துத்வவாதிஷு ந சோதனீயம் மாயாயாம் தஸ்யா சோத்யைக ரூபதக. பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். இதில் நம்ம 136 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 137லேருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். இதில் ஆரம்பத்தில் சித்திர உதாரணம், பிறகு ஆகாஷ உதாரணம், பிறகு ஜீவ விசாரம், பிறகு ஈஸ்வர விசாரம் பார்த்து இப்போ மாயா விசாரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். மாயைன்னா என்ன அப்படிங்கிற விசாரத்துக்குள்ளே வந்திருக்கோம். 122லேருந்து 152 வரைக்கும் மாயா விசாரம். இதில் மாயையை முதல்ல அறிமுகம் பண்ணார். பிறகு மாயைன்னா பிரகிருதி, அதுக்கு இன்னொரு பேர் பிரகிருதின்னு பேர். மாயையை உடையவர் மாகேஸ்வரன் அப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் பிறகு மாயையினுடைய ஸ்வரூபம் அஞ்ஞானம், அதை சுருதியில் சொல்லியிருக்கு. மாயையினுடைய ஸ்வரூபம் என்ன? அஞ்ஞானம், அறியாமைக்கே மாயைன்னு பேர். பிறகு ஜடஸ்வரூபம் மோகஸ்வரூபம் மாயை. பானை முதலியவெல்லாம் சடஸ்வரூபமாக இருக்குது. புத்தியில் ஜீவராசிகள்கிட்ட மோகஸ்வரூபமாக இருக்குது. இப்படி மாயை இருக்குதுன்னு பார்த்தோம். பிறகு அதை 3 விதமாக பார்த்தோம். மாயையை 3 விதமாக மக்கள் பார்க்குறாங்க. ஒன்று, அஞ்ஞானியினுடைய பார்வையில் அனுபவிக்கப்படுவது எல்லாம் மாயை. யுக்திபூர்வமாக சாதகன் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆன்மீக சாதகன் யுக்திபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணும்போது அது அநிர்வச்சனீயம், அதாவது விளக்க முடியாததாக இருக்கிறது. சத்துமல்ல அசத்துமல்ல, இரண்டும் சேர்க்கையும் அல்ல. இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான ரூபமாக இருக்குது. இது அனிர்வச்சனீயம். யுக்திபூர்வமாக புத்திபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுற சாதகர்கள் மத்தியில் நம்மளாம் அதில் தான் இருக்கோம். பெரும்பாலானவங்க அதில் தான் நம்ம அதை பற்றி விசாரமே இங்கே பண்ண போகிறார். பிறகு ஞான நிஷ்டை அடைந்த ஞானியின் பார்வையில் உண்மையில் இந்த உலகம் இல்லவே இல்லை, துச்சம், எது இல்லவே இல்லைன்னு சொன்னார்.
பிறகு அதனால் உலக மக்களின்படி சத்தியமாக இருக்குது, யுக்திப்படி விளக்க முடியாததாக இருக்குது, அறிவு ஞானியின்படி சுருதியின்படி இல்லவே இல்லை. பிறகு போன கிளாஸில் பார்த்தோம், சிருஷ்டியில் உலக காட்டுது, லயத்தில் மறைக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். படம் வரைஞ்சி ஒரு துணி வச்சுருக்கோம், அதை சுருட்டும் போது இல்லை, படமே தெரியாது, விரிச்சா தெரியும், திருப்பி சுருட்டினா தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த உலகமே தோற்றம் மறைவுங்கிறதே அப்படித்தான் இருக்குது அப்படின்னாரு. பிறகு இந்த மாயைக்கு சுதந்திரம் இல்லை, சுதந்திரமாக இயங்காது அப்படின்னு ஒரு கருத்தை பார்த்தோம். ஏன்னு சொன்னால், உணர்வு இல்லைன்னா இந்த உலகமே இல்லை, சைதன்யம் இல்லைன்னா மாயே இல்லை. நாம் இருக்க இந்த உலகம் இருக்குதுன்னு எப்படி சொல்கிறோம்? நம்மகிட்ட உணர்வு தத்துவம் இருக்கிறதுனால தான். ஆழ்ந்த உறக்கத்தில் உணர்வு ஒடுங்கி போயிடுது, மயக்கத்தில் ஒடுங்கி போயிடுது. அப்போ உலகம் இருக்கா? இருக்குன்னு சொல்லுமோ? நம்ம சொல்லுவோமா? இல்லை, உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கேன்னா அவங்களும் உணர்வாக இருக்கும்போதே தெரியும். உணர்வு இல்லைன்னா அந்த மாயையே கிடையாது. அப்போ உணர்வில் தான் மாயை விளங்குகிறது. ஆகவே மாயைக்கு சுதந்திரம் இல்லை. சரி, அப்படி சொல்ல முடியுமானது அப்புறம் சுதந்திரம் இருக்குதுன்னு பார்த்தோம். எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பிரம்மத்தை, இந்த ஆத்மாவை, இது அசங்கமற்றது, எதனோடும் சம்பந்தப்படாததை சம்பந்தம் உள்ளதாக அது மாற்றுது. அது எதனுடைய துணையோடு மாற்றல, அதான் மாற்றிடுது. அப்போ சுதந்திரமாக செயல்படுற ஒரு சக்தி இருக்குது. நம்ம மாயை நம்ம விளக்கம் பார்க்கும்போது மாயை ஒரு சக்தி ஸ்வரூபம்னு பார்த்தோம். விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி எல்லாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தா சுதந்திரமாக இருக்குது. பிறகு ஆதார தத்துவத்தை எடுத்து பார்த்தா சுதந்திரமாக இல்லை. இப்படி ரெண்டுக்கும் ரெண்டு எதிர்மறையான ரெண்டு சேர்ந்தும் சொல்ல முடியாது, அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். பிறகு எப்படி சுதந்திரமானது சுதந்திரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது, அதை விளக்கும் பொழுது, சுதந்திரமானது அப்படின்னு விளக்கும் பொழுது அசங்கமான பிரம்மத்தை, அசங்கமற்ற பிரம்மத்தை, அசங்கம் உள்ளதாக, எதனோடும் சம்பந்தம் இல்லாத, எதனாலும் பாதிக்கப்படாத ஆத்மாவை, பிரம்மத்தை பாதிக்கப்படுற மாதிரி மாற்றி வச்சிருச்சு, சங்கம் உடையதாக. எப்படி மாற்றுனா, முதல்ல ஜட தத்துவம் ஜகத்தாக மாற்றுச்சு, இந்த உலகமாக மாற்றிருக்கு. பிரம்மத்தில் தான் உலகம் இருக்குது. பிறகு என்ன பண்ணிச்சு, அதில் ஜீவனையும் ஈஸ்வரனையும் கற்பிச்சிச்சு. ஜீவனை ஈஸ்வரனை கற்பிக்கும் பொழுது ஜகத்தை மாற்றுது சுதந்திரமாக. இந்த ஜடமான தத்துவத்தை உருவாக்கும் போது சுதந்திரமாக மாற்றிடுது. ஆனால் ஜீவனையும் ஈஸ்வரனை உருவாக்கும் போது அங்கே சைதன்யம் தேவைப்படுது. அங்கே சுதந்திரமாக உருவாக்குன்னு சொல்ல முடியாது. சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தை வச்சு தான் ஜீவ தத்துவம் உருவாகுது. அப்போ சைதன்யத்தினுடைய துணை அங்கே தேவை இருக்குது, ஜட தத்துவத்துக்கு தேவையில்லை. ஆனால் ஏதோ மாற்றக்கூடிய சக்தி ஒன்று ஏதோ வந்திருக்கு, அதை வச்சுக்கிட்டு. அதனால் சுதந்திரம் இல்லை என்றும் சொல்ல முடியாது. பிறகு மாயை எப்படி ஆச்சரியமானது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து, அதுக்கு ஒரு பதில் சொன்னார் 34. செய்ய முடியாததை செய்வதால் இது ஆச்சரியமானது. கூடஸ்தனை, ஆத்மாவை, எந்த பாதிப்பையும் அடையாத இந்த ஜகத்தையும் ஜீவனையும் ஈஸ்வரனையும் மாற்றிவிட்டது. இது வந்து செய்ய முடியாத செஞ்சிருச்சான். அதனால் ஆச்சரியமாக, சம்பந்தப்படாத அசங்கமான ஆத்மாவை அசங்கமுடையதாக மாற்றியதால் அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரு. செய்ய முடியாத செஞ்சால் அது ஆச்சரியமாக நம்ம பார்த்தோம். பிறகு செய்ய முடியாது செய்விப்பது எப்படின்னு கேட்கும் பொழுது அதுதான் அதனுடைய சுபாவங்கிறார். மாயாவியெல்லாம் பார்த்தோம்ல, நான் திருப்பியெல்லாம் வருது. ஒரு மேஜிக் ஷோ ஏன் போகிறோம்னா, செய்ய முடியாத செஞ்சாதான் ஆச்சரியம், அது அதன் சுபாவம். அதற்கு உதாரணம் சொன்னார். இந்த செய்ய முடியாதே செய்விப்பது அதற்கு அதனுடைய தன்மைன்ட்டார். மாயையினுடைய தன்மை என்ன? எதை செய்ய முடியாமல் இருக்கோ அதை செஞ்சு காமிச்சு, அதுக்கு பேர் என்ன? மாயை. உலகத்தில் சாதாரண வழக்கோடு சொல்கிறது உண்டு. ஏன்ப்பா எப்படி இருக்கேன், அதான்ப்பா மாயைங்கிறதும்பாங்க. அதுதே மாயை அப்படிங்கிறது. உலகத்தில் ஏன் அப்படி நடக்குதுன்னா அதே மாயை அப்படின்னு சொல்கிறது. கல்லுக்கு எப்படி கடினத்தன்மை இருக்கிறது அதனுடைய சொரூபமோ, கல்லுன்னு என்ன அர்த்தம்? கடினமாக இருக்கணும். நான் அந்த கடவுள் ஒரு போன கிளாஸில் ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு முருகன் போன கிளாஸில் சொன்னேன். அதாவது எங்கள் ஊரில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலில் ஒரு கல்லில் முருகன் வந்து அதில் பிரசன்னமானார். அவர் கனவில் வந்து சொல்வார்,
அந்த தூக்கி அந்த பாறைக்கு அடியிலிருந்து பார்த்தா அந்த கல் மெதுவாக இருக்கும், இப்படி லிங்கம் மாதிரி இருக்கும், அது தொட்டால் அமுங்கும். அது பிறகு கடினமாகிடுச்சு, நானே பார்த்துருக்கேன் அது. ஆனால் இயல்பாக கல்லினுடைய சொரூபம் என்ன? கடினத்தன்மை. அதனுடைய சொரூபம் அது. தண்ணியினுடைய சொரூபம் என்ன? ஓடும், கீழே ஊற்றுனா நிற்கும், அப்படி திரண்டு பனிக்கட்டி நிற்கும். நீர்னா என்ன அர்த்தம்? திரவம்னாலே ஓடுகின்ற தன்மை, அது அதனுடைய தன்மை. அது ஏன் ஓடுதுன்னு கேட்க முடியும். தண்ணினா ஓடும், கல்லுனா கடினமாக இருக்கும். ஏன் கடினமாக இருக்குன்னு கேட்போமா? கேட்க மாட்டான். அது மாதிரி நெருப்புனா சுடும். தண்ணிக்கு சுடும் தன்மை ஏற்றி வைக்கப்பட்டது, சொரூபம் கிடையாது. ஆனால் நெருப்புன்னு அர்த்தம், கட்டாயம் சுடும். சுட்டாதே அதுக்கு பேர் நெருப்புன்னு பேர். தீயாக இருக்குன்னு சொல்லுவோம் வெயில கூட. அப்போ இப்படி 3 உதாரணத்தை சொல்லி, இதுபோல் ஆச்சரியம் என்பது அதனுடைய தன்மை, அதனுடைய சுபாவம். பிறகு எப்போ வரைக்கும் இந்த ஆச்சரியம் தெரியும்னு சொன்னால், இந்த மாயையையும் ஈஸ்வரனையும் தெளிவாக தெரிந்த பின்பு. எப்போ தெளிவாக தெரியுதோ அப்போ இந்த ஆச்சரியமெல்லாம் ஓடி போயிடும். ஓடுனா என்ன கிடைக்கும்? ஆச்சரியம் அகன்று அமைதியை அடையும் அந்தக்கரணம். நம்மளுடைய அந்தக்கரணம் இருக்கே, மனமானது அமைதியை அடைந்து விடும். இது 136 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 137ஆவது ஸ்லோகம் பார்க்கணும். இங்கே 137ல் மாயை ஆச்சரியங்கிறது 136ல் பார்த்தோம். அதுவும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓடி போயிடும். ஓடுறது மட்டும் இல்லை, மனசில் அமைதி ஏற்படுத்து. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு சொரூபம் சொல்கிறார். அங்கே ஆச்சரிய சொரூபம், இங்கே மாயைக்கு இன்னொரு லட்சணம் என்ன? கேள்வி சொரூபம். மாயை கேள்வி கொஸ்டின் மார்க்குங்கிறார். மாயை எப்படி இருக்கான்? ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த கேள்வியெல்லாம் பிற மாயையை பற்றி யார்கிட்ட கேட்குறதுன்னு கேட்டால், இந்த உலகத்தை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவட்ட கேட்கலாம். ஆனால் அதுவே கேள்வி சொரூபமாகத்தே இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாயை அசங்கமான பிரம்மத்தை எப்படி ஜகத்தாக மாற்றியது, ஜீவனாக மாற்றியது, ஈஸ்வரனாக மாற்றியதுங்கிற கேள்வியெல்லாம் உலகத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்கலாமே ஒழிய, இதை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டால் அது பயனற்றதாக மாறிவிடும். மற்ற மதவாதிகள்கிட்ட கேட்கலாம், அத்வைதிகிட்ட கேட்க முடியாது இதை. ஏன்னா அது உண்மையிலே இல்லை. இந்த பால் எப்படி தயிராக மாறிச்சுன்னு சொன்னால், அது பரிணாமத்தை அடைஞ்சு அப்படிலாம் மாறிச்சுன்னு சொல்லுவோம். அதை ஊற வச்சு அப்படியே அசையாமல் வச்சுருந்தா மாறும். பாலே தயிராக மாறியது. அப்படி ஏதோ ஒரு தத்துவம் பரிணாமத்தை அடைந்து உலகமாக மாறியிருக்குன்னு மற்ற மதவாதிகள்லாம் சொல்கிறாங்க. நாம் அப்படி பரிணாமமெல்லாம் சொல்கிறதில்ல, அது ஒரு காட்சி. விஞ்ஞானத்தில் கூட உலகம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், ஏதோ ஒரு தத்துவம் பரிணாமத்தை அடைந்து இந்த உலகமாக மாறினதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏதோ ஒரு தத்துவத்துக்கிட்ட போய் முற்றுப்புள்ளி வந்துடும். அப்புறம் அது எப்படிங்கிற கேள்வி அங்கே வரவே முடியாது. அதனால் என்ன சொல்கிறாரு, நான் முதல் வரியில் மாயையை பற்றி ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு இந்த உலகத்தை உண்மைன்னு நம்புகிறவங்ககிட்ட நீ கேட்கலாம். மற்றவங்ககிட்ட கேட்டால், அத்வைதிகள்கிட்ட கேட்டால் அது பிரயோஜனம் இல்லை. உலகம் உண்மை என்று வாதம் செய்பவர்கள்தான் இந்த உலகம் எப்படி தோன்றியது, ஏன் தோன்றியது, எங்கேருந்து வந்துச்சு, எதுக்கு இங்கே இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற கேள்வி நல்லா விசாரம் பண்ணி இது பொய்ன்னு தெரிஞ்சாச்சுன்னா இந்த கேள்விக்கெல்லாம் என்னாகும், ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும். தாக்கியர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறார் இங்கே, பிரசரந்தி சோத்தியானி, கேள்விகள் அங்கு செல்லுபடியாகும். எங்கே? உலகத்தை உண்மை நினைக்கிறவங்ககிட்ட அந்த கேள்வியெல்லாம் போனால் செல்லுபடி ஆகிவிடும். தார்க்கீகர்கள், அதாவது ஜகத்தும் சத்தியம், அதற்கு ஆதாரமான அணுவும் சத்தியம்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்டலாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்குது, மூலப்பிரகிருதின்னு இருக்குது, பிறகு பிரம்மன்னு ஒரு தத்துவம் இருக்குது. ரெண்டுமே உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் என்னென்னா ஜகத் வஸ்துவ வாதிசுகு, ஜகத் சத்தியம் என்று வாதத்தை உடையவர்கள் இடத்தில் அங்கே அந்த ஜகத்தை பற்றி கேள்வி கேட்கலாம். வேறு யார்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா அத்வைதிகளிடம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உலகம்னு ஒன்று இருந்தால் தானே கேட்கணும். இல்லாத உலகத்தை போய் எப்படி நீ கேள்வி கேட்ப? அதை சொல்கிறார் இங்கே, ந சோதனியாம் மாயாயாம், மாயையிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அது காரணம் சொல்ல போகிறார். மாயை இந்த உலகத்தை எப்படி உருவாச்சு, ஏன் உருவாக்குச்சு, அதுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, இதெல்லாம் கேட்கவே கூடாதுங்கிறார். படைத்தானே ஆண்டவன் உலகத்தை படைத்தானே, அதில் வரும், வளர்த்தானே மனிதன் கவலையை வளர்த்தானே. ஏன் படைக்கணும்,
ஏன் கவலைப்பட வைக்கணும், ஏன் இந்த தொல்லையெல்லாம் கொடுக்கணும்? அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு சும்மா உட்கார வேண்டியதானே. கடவுளுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா? அவரும் நிம்மதியாக இருக்கலாம், நம்மதும் நிம்மதியாக இருக்கலாம்ல. நம்மளையும் படைச்சி, நம்மளுக்கு தேவையானதையும் படைச்சி, அதை கொடுக்குற நேரம் கொடுத்து, எடுக்கிற நேரம் எடுத்து, பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணி பாடாத பாடுபடுத்துறது அவருக்கு வேலை வெட்டி இல்லையா? கடவுள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடவுள் தான் எல்லாம் செய்கிறாருன்னா அவருக்கு என்ன இந்த வேலை இல்லையா? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி போனீங்கன்னா அங்கே ஒரு கொஸ்டின் தான் நிற்கும். அதான் வேதாந்தத்தில் ஒரு சிறப்பு. இது பொய்யா இருக்குது. அதனால தான் கேள்வி ஒரு லிமிட்டுக்கு மேலே பின்னாடி வருது. ரொம்ப விளக்கம் அங்கே போய் பார்ப்போம் நம்ம. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகத்தையும் படைத்து கர்ம வினையெல்லாம் படைத்து நம்மளை ஏன் பாடப்படுத்துருக்கான்னு கேள்வி அப்படி கேட்டோம்னு சொன்னால் பதிலே கிடையாது. இந்த கேள்விக்கு பதிலை தெரிந்ததுனால ஒருத்தன் ஞானியாவதில்லை. இந்த கேள்விக்கு பதிலை சொல்ல முடியாதுங்கிறதுனால ஞானியானான். இந்த பதிலுக்கு விடை சொல்ல முடியாது, தெரியாது என்பதை தெரிந்து கொண்டான். இந்த கேள்வியே தேவையற்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நம்மளுக்கு ஆரம்பத்தில் ஆச்சரியமாக இருக்கும், என்னையா கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிறீங்க, கேள்வி கேட்டால் முன்னேற முடியும் அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கு இந்த இடத்துல கேள்வி கேட்குறது அனர்த்தங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இந்த சில இடத்துக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. ஒரு ஜோக் சொல்கிறேன், வடிவேல் ஜோக் தான். நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிடுவான். அந்த சினிமா படம் பேரும் அதுதான். அவன் கடைசி வரைக்கும் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டான், ஒருத்தரும் சொல்ல மாட்டான். அவனுக்குள்ளே ஏன்னா சொன்னால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அது சொல்ல முடியாது. இவன் கடைசி வரைக்கும் இந்த கேள்விக்கு பதிலே தெரியாமல் என்ன கொண்டுட்டாங்களே அப்படிம்பான். இது அவ்வளோதான்ட்டு போயிடணும். அதை கடைசி வரைக்கும் கவலைப்படுவான். இந்த மாதிரி கவலைப்படுறதே மிச்சமாயிரும். ஆகவே என்ன சொல்கிறாரு சொன்னால், இந்த கேள்வியே அனர்த்தங்கிறத அவன் புரிஞ்சுக்கிடுவான். ஞானி எப்படி புரிஞ்சுக்கிடுவான்? இந்த கேள்வியே அனர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவான். பிறகு இந்த அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு கேள்வி சொல்லி அதுக்கு பதிலும் வரும், அங்கே பார்க்கலாம் நம்ம. இதனால் என்ன சொல்கிறாரு, தஷ்யா சோத்தியக ஏக ரூபத்தக. இந்த சோத்தியன்னா கேள்வி, கேள்வி சுரூபமாக இருக்கின்ற அதனிடம் கேள்வி கேட்கக்கூடாது. மாயையே என்னென்னா கொஸ்டின் மார்க் தான். கொஸ்டின் மார்க்கில் இன்னொரு கொஸ்டின் மார்க் தேவையே இல்லை அப்படிங்கிறார். இந்த அபூர்வ ராகங்கள் ஒரு சினிமா படம் இருக்கு, அதில் ஒரு பாட்டு வரும், பதில் அருமையான பாட்டு. கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையான்னு வரும். கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா. அதில் அடுத்த ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. என்ன சொல்வார்னா, இல்லாத மேடையிலே எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், எல்லோரும் பார்க்கின்றோம். பாருங்கள், வேதாந்தத்தை அப்படியே சொல்லிட்டார் உள்ள மாயையை. அதாவது கேள்வியின் நாயகனே கேள்விக்கு பதிலேதையா. அந்த சினிமா பாட்டுத்தேன், ஆனால் நல்ல வரி, அருமையான வரி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இதுக்கு இருக்கும். ஆனால் இந்த மாயை, இந்த உலகம், இந்த பிரபஞ்சமே கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணால் அங்கே பதிலே சொல்லணும். பின்னாடி விளக்குவார், அங்கே போய் பார்ப்போம், விளக்கமாக பார்ப்போம். ஏன் எதற்குங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அதனால் கேள்வி சொரூபமாக இருக்குது. அதில் அடுத்த வார்த்தை பாருங்கள், இல்லாத மேடையாம், எழுதாத நாடகமாக, அதில் எல்லோரும் நடிக்கின்றோம், எல்லோரும் பார்க்கிறோமா. இப்படி ஒரு பொய்யை சொல்ல முடியுமா? மேடையும் இல்லை, நாடகத்தை யாரும் எழுதுறான்னு நடிக்கிறாங்க, ஆனால் பார்க்குறாங்க. சினிமா பாட்டு தான். மாயைக்கு அருமையான லட்சணம். கேள்வியின் நாயகனே கேள்விக்கு பதிலேதையா. இல்லாத மேடைதனில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், எல்லோரும் பார்க்கின்றோம். எப்படி ஒரு விசித்திரமாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே இந்த உலகம் இல்லை, இந்த பிரபஞ்சம் இல்லை. இந்த கிளாஸ் இருக்கான்னா கிளாஸே இல்லை தான். என்ன சாமி நேராக பேசிக்கிட்டே இல்லைங்கிறீங்களே அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லாமல் போயிடுமா இல்லையா? கொஞ்சம் நேரம்தான், 1 மணிக்கு பிறகு இருக்காது. இதே மாதிரி திருப்பி உருவாக்கவும் முடியாது. இதே ஆள்களை இதே மாதிரி உட்கார வைக்கவே முடியாது. இதே வார்த்தையை நானும் சொல்லவும் முடியாது. ஒரு செகண்ட் இருந்துட்டு போய்கிட்டு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் இது கொஸ்டின் மார்க்காக இருக்குது, பதிலே சொல்ல முடியாததாக இருக்குது. ஆச்சரிய சொரூபம் அனிர்வச்சனீயம் சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா கேள்வி சொரூபமாக இருக்குது. மாயையே கேள்வியின் சொரூபமாக இருக்குது. இந்த உலகம் எப்படி வந்ததுங்கிறது நம்ம ஆரம்பத்தில் ஆராய்ச்சி பண்ணலாம். வேதாந்தம் படித்து முடிஞ்சுன்னா அந்த கேள்வியே தேவையற்றதுன்னு வந்துடும். ஏன்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க, வேதாந்தியை பார்த்து உனக்கு பதில் சொல்ல தெரியல அதனால் அந்த கேள்வி கேட்காதேன்னு சொல்கிற அப்படிம்பாங்க. இல்லை, அப்படி இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால்,
கேள்வி கேட்க முடியாதா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் பதில். மித்தியான்னு ஒரு பதிலை சொல்லுவோம் நம்ம. இதுக்கு மேலே கடைசியாக போனால் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிடுவோம். ஏன்னா கேள்வி ஒரு லிமிட்டுக்கு மேலே கேட்கக்கூடாது, தேவையும் இல்லை. ஒரு மாணவன் இருக்கான், அவர் என்ன கேட்குறாரு, பையன் ஒரு வாத்தியார் அவன்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு, 5 × 4 எவ்வளவுன்னு கேட்குறாரு. எவ்வளவு? 5 × 4 எவ்வளவு? அவன் என்ன சொல்லலாம்? 20ன்னு சொல்லலாம். 5 4 பெருக்கணும், இல்லாட்டி எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். சார் தெரியாது சார். அதை இந்த கேள்வி நீங்கள் எது கேட்குறீங்க வாத்தியாரை? இது உங்களுக்கு தேவையா, இல்லை உங்களுக்கு தெரியாமல் கேட்குறீங்களா? இதை என்கிட்டயே நீங்கள் கேட்கணும். ஏன் மற்றவங்ககிட்ட இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன அனர்த்தமாக இருக்குமா இருக்காதா? ஒன்று தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லை இது ஏன் எதற்குன்னு சொல்லி அதில் கேட்டுக்கிட்டே போனான்னாங்க விவஸ்தை இல்லாமல் போயிடும். வாத்தியாரை போய் உங்களுக்கு தெரியாதனால என்கிட்ட கேட்குறீங்களா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னலாம் கேட்டால் எப்படி ஆகும்? அப்படி சில பேர் கேட்குறாங்க வேதாந்திகள். இவன் புரிஞ்சுக்கிட்டு இது கேள்வி கேட்க முடியாததாக இருக்கின்றான். இவன் ஒரு லிமிட் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அது பின்னாடி வளர்க்க போகிறார். அங்கே எல்லாம் பார்ப்போம், நம்ம இங்கேயே சொல்லிட்டோம்னா அப்புறம் அங்கே ஒன்றும் தெரியாது. அதுக்காக புரிந்து அதை அதனுடைய ஆதாரத்தை அறியும் பொழுது மாயை அறிவிலிருந்து அகன்று விடுகிறது. ஸ்தூலமாக அகலாது மாயை, காட்சிக்கு மறையாது, விவகாரம் காட்சியில் தான் இருப்பான். புத்தி பூர்வமாக இது உண்மையிலே இல்லைங்கிற புத்தி வந்துடும். இதுதான் ஞானத்தினுடைய மகிமை. பிறகு இது ஏன் கேள்வி சொரூபமாக இருக்குதுன்னு திருப்பி கேள்வி கேட்டோம்னு சொன்னால் அதுக்கு திருப்பி குதர்ப்பங்க நாம் ஒரு கேள்வி கேட்டுத்தே ஆகணும். கேள்விக்கு மேலே சில கேள்விக்கு பதில் சொன்ன என்ன விட வராது, திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் அதே பதிலாகிடும். திருப்பி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுவே ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடும். அப்படி தான் இங்கே வரப்போகுது. அது அடுத்த ஸ்லோகத்தில் விரிவாக விளக்குறார். இந்த ஸ்லோகம் எளிமையான ஸ்லோகம் தான், அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம் விளக்கத்தெல்லாம். பிரசந்தி ஹி சோத்யானி ஜகத் வஸ்துத்வவாதிஷு. ஜகத் உலகத்தை, வஸ்துத்வ சத்தியம் என்று வாதிஷு முதல் வரியில் கடைசி பகுதி. ஜகத் உலகத்தை, வஸ்துத்வ சத்தியம் என்று வாதிஷு வாதம் செய்பவர்களிடத்தில்தான். உலகத்தை உண்மைன்னு சொல்லி வாதம் செய்கிறவங்ககிட்டனா கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி? சோத்யானி, அதுக்கு முதல் வார்த்தை சோத்யானினா கேள்விகள். பிரசரந்திகி கேள்விகள் செல்லுபடியாகும். உலகத்தை சத்தியம் என்று வாதம் செய்பவர்களிடத்தில் வேண்டுமானால் இந்த கேள்விகள் செல்லுபடியாகும். அடுத்தது ந சோதனீயாம் மாயாயாம். மாயாயாம்னா மாயையினிடத்தில், இந்த உலக சொரூபமாக இருக்கின்ற மாயையினிடத்தில் ந சோதனீயம் முதல் வார்த்தை கேள்விக்கே இடமில்லை, அங்கே கேள்வியே கேட்க முடியாது. அதுக்கு அடுத்த வார்த்தை மாயாயாம் தஸ்மாத் தஸ்யாக சோத்திய ஏக ரூபத்தக. அதை பிரித்தோம்னா தஸ்யாகன்னா அதுவே, கேள்விக்கே இடமில்லை காரணம் அதுவே, தஸ்யாக அதுவே, சோத்திய கேள்வி, ஏக ரூபத்தக கேள்வி சொரூபமாக இருப்பதால், ஏக ரூபத்தகன்னா சொரூபமாக இருப்பதால். உலகத்தை சத்தியம் என்று வாதம் செய்பவர்களிடத்தில் வேண்டுமானால் இந்த கேள்விகள் செல்லுபடியாகும். மாயையினிடத்தில் கேள்விக்கே இடமில்லை. காரணம் என்னென்னா அதுவே கொஸ்டின் மார்க் தான், அதுவே கேள்வி சொரூபமாக இருக்கிறது. அது எப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க போகிறாரு. ஸ்லோகம் 138 படிக்கலாம். சோதேயே அபியதி சோத்யம் ஸ்யாதத்வத் சோத்யே சோத்யதே மயா பரிகாரியம் ததச்சோத்யம் ந புனௌ பிரதிச்சோத்யதாம். சோதேயே அபியதி சோத்யம் ஸ்யாதத்வத் சோத்யே சோத்யதே மயா பரிகாரியம் ததச்சோத்யம் ந புனௌ பிரதிச்சோத்யதாம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கேள்வி சொரூபமானதையே நீ கேள்வி கேட்டேன்னு சொன்னால் பிறகு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நான் கேள்வி கேட்டுருவேன்.
அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கேள்வி சொரூபமானதை நீ கேள்வி கேட்டால் உன் கேள்விக்கு நான் ஒரு கேள்வியை கேட்டு போகிறேன், நீ பதில் சொல்ல முடியாது. அதுவே கொஸ்டின் மார்க்கு, அதுக்கு நீ ஒரு கொஸ்டின் பண்ணுற, அப்போ நீயும் கொஸ்டின் மார்க் ஆகிட்ட, உனக்கு நான் கொஸ்டின் பண்ணுறேன். அதனால் அந்த கேள்விக்கு கேள்வி கேட்குறத விட்டு போட்டு அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு பாரு அப்படிங்கிறார். பரிகாரம் தேடுவதற்கு வழி என்ன? அந்த துயரத்திலிருந்து, மாயையால் படுகின்ற துயரத்திலிருந்து விடுபட வழி என்னன்னு பார்க்கணும். மாயையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விடுபட்டுருவான். அந்த வழியை பார்க்குறத விட்டு போட்டு அது ஏன் எப்படின்னு ரொம்ப உள்ளே போனேன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. திருப்பி உன்னை கேள்வி தான் நானும் கேட்க வேண்டிய வரும். அதை விட்டுட்டு அதுக்கு பரிகாரம் தேட வேண்டும். மாயைக்கு பரிகாரம் தேட வேண்டும். சில கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா பதிலே சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து உங்களுக்கு லட்டு பிடிக்குமா சிலேபி பிடிக்குமான்னு கேட்குறாரு. அவர் எனக்கு வந்து சிலேபி தான் பிடிக்கும் அப்படிங்கிறார். ஏன் சிலேபி பிடிக்கும்? அதில் இருக்க இனிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அந்த இனிப்பு நல்லாயிருக்கும்? என்ன பரிசு? எனக்கு சிலேபி பிடிக்கும், அவ்வளோதான். பதில் சொல்ல முடியுமா? காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி பிடிக்கும். ஏன் காஃபி பிடிக்குது உனக்கு? என்ன பதில் சொல்லுவார்? ஏதோ ஒன்று சொல்லலாம், அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் பிடிக்குது. ஏன் அந்த கசப்பு உனக்கு பிடிக்குது? என்ன பதில் சொல்லுவீங்க? பிடிக்கும், அவ்வளோதானே சொல்ல முடியும். வேறு ஏதாவது பதில் இருக்கா? சிலதுகளுக்கு பதிலே சொல்ல முடியாமல் இருக்குது. அது மேலே தான் என்ன சொல்கிறான்னு சொன்னார். ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்தேன், அதில் இது எனக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் பிடிக்குது. அதே இன்னொருத்தருக்கு அது டேஸ்ட்டாக இருக்காது, அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அப்படி தானே? ஒரு காரம் பிடிக்கும், ஒருவருக்கு காரம் பிடிக்காது. ஒருத்தர் மாமிசம் சாப்பிட்றாரு, ஏன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இன்னொருத்தருக்கு வாடையே கிட்டத்திலே பிடிக்கலை. அப்புறம் அவர்கிட்ட போய் எங்களுக்கு பிடிக்கல, உனக்கு ஏன் பிடிச்சின்னு கேட்டால் நான் சொல்ல முடியும்? எங்களுக்கு கிட்டத்திலே போக முடியலை, மூக்கு வாடை அப்படியே கொள்ளுது, வாமிட்டு வருது, நீ மட்டும் எப்படி சாப்பிட்ற, நல்லா இருக்குன்னு. என்ன கேள்வி பிடிச்சி? எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் போன்றுவான், இல்லாட்டி அடிக்க வந்துடுவான். இருக்கா இல்லையா? ஒருத்தர் பிடிக்கிற ஒருத்தர் பிடிக்காது. நான் சென்னையில் முன்னாடி ஒரு சில இடங்கள் தப்பாக நினச்சேன். அதாவது சொல்லியிருக்கேன் அதை. அதாவது அதில் என்னென்னா அவங்க இந்த எழுதி போட்டதில் கொஞ்சம் மாற்றி எழுதி போட்டிருக்கலாம். சில வீடுகளில், ஃப்ளாட் வீடுகளில், இந்த வீடு பிராமணர்களுக்கு மட்டும் வாடகைக்கு விடப்படும் போட்டிருக்கோம். வீடு பிராமணர்களுக்கு மட்டும் போட்டிருக்கோம். ஒன்றும் போடலாம், அதாவது அசைவம் சாப்பிடுவர்களுக்கு வீடு வாடகைக்கு விடப்பட மாட்டாதுன்னு போட்டிருக்கலாம், இல்லாட்டி சைவம் சாப்பிடுவர்களுக்கு மட்டும் போட்டிருக்கலாம். அவங்க அந்த அடிப்படையில் நோக்கத்தில் போடுறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா, சில வீட்டில் பார்த்துருக்குறேன், அவங்க வந்து குடியிருப்பாங்க. யார்? அவங்க கீழே வந்து மாடியில் குடியிருப்பாங்க, கீழே அசைவம் டெய்லி சமைப்பாங்க. அவங்களால அந்த நாற்றத்தவே தாங்க முடியாது. ஏன்னா பழகி போச்சு, அப்படி பழகி போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க பழகி போச்சு, அதனால் முடியாது. ஏன்னா சில பேருக்கு சிலது பிடிக்கும், சில பேருக்கு சிலது பிடிக்காது. காரணமெல்லாம் சொல்ல முடியாது. இடையில ஒன்று சொல்கிறேன். ஒரு இடத்துல இந்த சாப்பாடு தனியாக சில விஷயம்லாம் இருக்குது, அது ஒரு சில பண்பு இதுக்காக சொல்லியிருக்காங்க. நான் ஒரு இடத்துல சாப்பிட போயிருந்தேன், சாமி ஒரு சுருளி ஃபால்ஸு கிட்ட. அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக அந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாமிகள் எங்களுக்கெல்லாம் போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடும் பொழுது அந்த சாப்பாட்டில் வந்து என்னன்னிங்கன்னா ரொம்ப வெரைட்டியாக இருக்கும். நான் வந்து இப்போ சின்ன வயசு, அங்கே பெரியவர் 80 வயசு பெரியவர் இருந்தார். அவருக்கு 1000 ஏக்கர் எஸ்டேட் இருக்குது. அவர் தான் எல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கு சாமியெல்லாம் கவனிப்பார். அப்போ சாப்பிடும்போது நாங்கள் சர்வீஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ஒரு இலை எனக்கு போட்டிருந்த இலையில் எந்திரிச்சு நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். அது சும்மா இருந்தது. என்னை உட்கார சொன்னையில் இருக்கிற ஆள் இல்லை, நானே பரிமாறிட்டு சாப்பிட்றேன்னு சொன்னேன். அங்கே தோட்ட வேலை பார்க்குறவர் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார் வெளியே. நீங்கள் வாங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு நான் சொன்னேன். அந்த இலை சும்மா இருக்கேன்ட்டு அந்த பெரியவர் கோவம் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாரு? நீ பேசாமல் இருக்க மாட்டீங்களா, இங்கே உட்காந்து சாப்பிட சொன்னாங்க அப்படிங்கிற சத்தம். என்ன சத்தம் போடுறாரு? எதுக்கு? அப்போ இவர் என்ன, அவர் ஏழை பணக்காரெல்லாம் பார்க்குறாரா? ஏன்னா அவர் எதிர்த்த சைடு உட்காந்துருக்காரு, சாமி பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அதுக்கு எதிர்த்தாப்பில் இலை இருக்குது. அப்போ தான் முன்னாடி தன்கிட்ட வேலை பார்க்குறேன், சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு உறுத்தல் வந்துச்சு. நான் வந்து சரி, என்ன ஐயா இவ்வளோ பெரியவர் ஆன்மீகத்தில் இருக்கிறார், இப்படி இவரே நினைக்கிறாரேன்னு ஒரு மனசில் வந்து அவர் நோட் பண்ணிட்டார். அதை யார்? அந்த பெரியவர் நோட் பண்ணிட்டார். எனக்கு அப்போ 30 வயசு, 32, அவருக்கு 80 வயசு. அப்போ முடிஞ்ச உடனே கையை கழுவிட்டு என் மேலே கையை போட்டார். என்ன, நான் அவரை சாப்பிடக்கூடாதுன்னு தப்பாக நினைக்கிறியா அப்படின்னாரு. அவராக கேட்டார். இல்லைங்க, ஏன் சும்மா மழுப்பாத, நீ அப்படி தான் நினைக்கிற அப்படின்ட்டு சொன்னார். அவர் வந்து நல்லா சாப்பிடுவார். அது இந்த மாதிரி சாப்பாடுன்னா பிடிச்சி விளாசி தள்ளுவார். நான் முன்னாடி உட்காந்தேன்னா என் முன்னாடி சாப்பிடவே மாட்டாப்புல, அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சிருவார். நல்லா சாப்பிடட்டுங்கிறதுக்காக என் முன்னாடி வேணான்னு சொன்னீங்க. இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? அப்படி சில விஷயம் பதிலே தெரியாமல் சிலது இருக்குது, சிலது தெரிஞ்சிருக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம அந்த
ஒரு லிமிட்டுக்கு மேலே சொல்ல முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, லட்டு பிடிக்குமா சிலையை பிடிக்கான்னு கேட்டதுக்கு அவருக்கு பிடிக்குது, அவருக்கு பிடிக்கலை. அவர் சாப்பிடுவார், இவருக்கு அவங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட முடியாது, அதனால் சாப்பிடலை, வேணான்றார் அவர். சில விஷயங்களுக்கு காரணமே சொல்ல முடியாமல் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மாயை சொரூபமான பிரம்மத்திடம் இந்த உலகம், ஜடமான உலகம் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் நாம் கேள்வியே கேட்க முடியாது. அது ஒரு அற்புதமான சொரூபமாக இருக்கிறது, ஒரு ஆச்சரியமான சொரூபமாக இருக்கிறது, கேள்வி சொரூபமாக இருக்கிறது. எப்படி இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் சொன்னோம்ல, நெருப்புக்கு சுடும் தன்மை எப்படி அதனுடைய தன்மையோ, அப்படி மாயையினுடைய தன்மை கேள்வி கேட்க முடியாத சொரூபம், ஆச்சரியமான சொரூபம். எப்படி கல்லுக்கு கடினத்தன்மை அதனுடைய சொரூபமோ, அப்படி மாயைக்கு இந்த ஆச்சரியமும் கேள்வி கேட்க முடியாத ஒரு சொரூபமாக அது இருக்கின்றது, கேள்விக்குறியானது. அதனால் நீ கேள்வியை கேட்காதே. என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னா, ஜடமான உலகத்திடம் இந்த சேதனமான இந்த உலகத்தெல்லாம் எப்படி சேதனமான பிரம்மத்திடம் ஜடமான மாயை எப்படி இதெல்லாம் தோற்றுவிச்சிச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்காத. கேட்டேன்னு சொன்னால் நான் உன்னை கேள்வி கேட்டுருவேன். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ ஏன் கேட்கிறாய் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ என்ன சொல்வ? ஒருத்தர் கேட்குறான், இந்த கேள்வியெல்லாம் கேட்காத அப்படிங்கிறான். ஏன்ப்பா அந்த கேள்வி கேட்குறேன்? நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாருன்னு வச்சுங்க. எதுக்குப்பா நீ புரிஞ்சுக்கிறோன்னு திருப்பி கேள்வி கேட்கலாம். அவர் ஏதாவது ஒரு பதில் சொன்ன, அது எதுக்கு இருக்கு, நான் சந்தோஷமாக ஏன் நீ சந்தோஷமாக இருக்கணும், கேட்டுக்கிட்டே போகலாம். அதனால் என்ன தான் சொல்கிறது, சொல்ல முடியாத ஒரு நிலை வந்துவிடும். ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது, ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. 1001 சினிமா படத்தில் படிப்பார், ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. புதிதாக ஒரு அறிவை பெறுவதற்கு கேள்வி கேட்கணும். இது உலக வழக்கத்தில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதிலே ஊறி போனதுனால மாயையிட்டையும் போய் இந்த கொஸ்டினை பண்ணிடுறோம். எல்லாம் எதுக்கு ஏன்ங்கிறது எல்லாத்துலேயும் சின்ன குழந்தை கேட்கும், எதுக்குப்பா இது, ஏன் இப்படிமா செய்கிறீங்க, எதுக்குமா ஏம்மான்னு கேட்கும். அப்போ தான் அறிவு வளரும். இப்படியே வளர்ந்ததுனால கேள்வி சொரூபமான மாயையிடமே நம்மளால் கேள்வி கேட்காமல் இருக்க முடியல. அங்கேயும் போய் என்ன பண்ணிடுறான், ஒரு கேள்வியை கேட்டு அங்கே வந்து உட்காந்துடுறோம். அதனால் அங்கே கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் தான் உலக அறிவை பெற முடியும், சாதாரண அறிவை. ஆனால் இந்த இடத்துல அதில் புரியும் பொழுது இது கேள்வி சொரூபமாக இருக்குது, ஒரு லிமிட்டுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும். பழக்க தோஷம், எங்கே போனாலும் இந்த கேள்வி கேட்டு 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 பழகிட்டோம். அதனால் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். சில கேள்வியை கேட்டோம்னா அந்த கேள்வியை மடக்கிறதுக்கு திருப்பி கேள்வி தான் கேட்கும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், வடிவேல் பார்த்திபன் தான். வடிவேல் கேள்வி கேட்டதுக்கு ஒரு கேள்வி கூட பார்த்திபன் பதில் சொல்ல மாட்டாப்புல. சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் சோக்குமே எப்படி இருக்கும்னா, வடிவேல் கேள்வி கேட்பார், பார்த்திபன் வந்து பதில் சொல்ல மாட்டார், திருப்பி கேள்வி கேட்பாப்புல, குழப்பி விட்டுருவாப்புல. இருக்கா இல்லையா? அப்படித்தான் இங்கே மாயிட்ட இருக்குது. கேள்வி கேட்டால் திருப்பி அது கேள்வி சுரூபமாக இருந்து போய்கிட்டே இருக்குமே ஒழிய முடிவில்லாமல் போய்விடும். மாயையிடம் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னா, மாயை பிரம்மத்தை எப்படி உலகமாக மாற்றியது, அந்த கேள்வி தேவையில்லை. கேட்டால் அங்கே விடை கிடைக்காத, ஒரு லிமிட்டுக்கு மேலே நின்று போயிடும். எப்பொழுது இந்த மாயை வந்துச்சு, இந்த டைம்ங்கிறதே பொய்யுங்கும் போது இந்த எப்பொழுதுங்கிற வார்த்தையும் அங்கே பொய்யாயிரும். எப்பொழுது மாயை வந்தது, எப்பொழுதுங்கிறது பதில் சொல்ல முடியாது தெரியுமா? 1 கோடி வருஷத்திற்கு முன்னாடி வந்தது, லட்சம் கோடிக்கு முன்னாடி வந்தது, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு? ஒருத்தர் சொல்கிறாரு எப்பொழுது வந்தது, இன்னும் என்ன சொல்லலாம், ஒரு இத்தனை லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா, அதுக்கு முன்னாடி எங்கே போயிருந்துச்சு? விஷயம் வருமா வராதா? சிலதுக்கெலாம் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூட ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு. இந்த லைட்டை ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, பையன் இருந்திருக்கான், நல்ல இருட்டில் தீவு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ எப்படி வெளிச்சமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. உடனே டக்குன்னு அமைச்சிட்டாரு. இப்போ இந்த வெளிச்சம் எங்கே போச்சு அப்படின்னாரான் அவன்கிட்ட. அவன் திருப்பி தீபத்தை ஏற்ற, இந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்துச்சு நானா, இது எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போயிடுச்சுன்ட்டான் திருப்பி. ஏன்னா சிலதெல்லாம் சொல்ல முடியாமல் இருக்குது, என்ன பண்ணுறது? அதனால் எப்பொழுது வந்தது, எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, அதெல்லாம் இந்த உலகத்தில் கேள்வி கேட்டோம்னா பதில் இல்லைங்கிறதே பதில். அப்புறம் ஏன் இந்த பிரம்மன் உலகத்தை வச்சு நம்ம படைக்கணும்,
படைக்காமல் சொன்னேன் இல்லை, படைக்காமல் இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே, நம்மளெல்லாம் படித்து படுத்துறாரு அப்படின்லாம் சொன்னோம்ல. இதெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் இல்லை. கேள்வி ரூபமான மாயையை நீ கேள்வி கேட்டால் நானும் திருப்பி கேள்வி கேட்பேன். இந்த நாஸ்திகவாதிகள்லாம் சில கேள்வி கேட்பாங்க, மண்டக்க அவங்களுக்கு நீ பதில் சொன்னேன்னு வச்சுக்கவேன், பதிலே சொல்லக்கூடாது, திருப்பி கேள்வி கேட்டால் ஓடி போயிடுவான், திருப்பி ஒரு கொஸ்டின் பண்ணி வச்சு ஓடி போயிடுவான். சில இடத்துல அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. அதனால் ஒருத்தர் சொன்னார், இந்த சிலுவை மிதக்கும், உங்கள் சாமி கல்லுக்குள்ள தண்ணிக்குள்ளே மூழ்கிறோம்னாராம். நாங்கள் எங்கள் சாமியை போட்டால் மிதக்கும், உங்கள் சாமி மூழ்கிறோம் அப்படின்னாராம். சரி, ஜலப்பரிச்சை முடிச்சு அக்னி பரிச்சை வைப்போம் அப்படின்னாராம். அக்னி பரிச்சையில் என்ன ஆகும்? கல்லாக இருக்கும், சிலுவை அப்படி ஏன் அப்படிலாம் பதில் சொல்ல முடியும்? திருப்பி ஒரு கேள்வி கொஸ்டின் பண்ணால் போயிடும். அதனால் முதல் வரியில் சொல்கிறாரு, சோத்தியே அபியதி சோத்தியம் சியாத்து. கேள்வி சுரூபமான மாயையே நீ கேள்வி கேட்டால் உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், கேள்வியையே கேள்வி கேட்பேன். துவ சோத்திய, உன்னுடைய கேள்வியையே சோத்தியதே மயா, என்னால் கேள்வி கேட்கப்படும். திருப்பி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது. லட்டு பிடிக்குமா சிலேபி கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னால் திருப்பி ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அவனால் பதிலே சொல்ல முடியாது. ஆகவே மாயை விஷயத்தில் கேள்வி கேட்பதை நிறுத்திவிடு, அங்கே பரிகாரம்தான் தேட வேண்டும். ஒருத்தர் போகிறோம், பசியாக இருக்குது, ஒரு போய்கிட்டு இருக்கோம் நடந்து தோட்டத்து வழியாக. ஒரு தோட்டத்தில் மாம்பழம் அப்படியே பழுத்து தொங்குது எங்கள் மரத்தில். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? பசி இருக்குது, நம்மளுக்கு வயிற்று பசி. நம்ம போகிற நேரம் ஒரு மாம்பழமும் இருக்குது, அங்கே பழமும் இருக்குது. அந்த பங்கு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான், எப்பா எனக்கு பசிக்குது, பழத்தை கொடு சாப்பிட்றேன்னா அவனும் கொடுக்குறான், சாப்பிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் இந்த மழை யார் வச்சது, எதுக்கு வச்சார், எப்படி வந்துச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, அவன் உனக்கு பழமும் கிட்ட அவனு முதல் இடத்த காலி ஒன்றுருப்பான். சொல்லுவானா இல்லையா? பசிக்குதுன்னு அங்கே எது புத்திசாலித்தனா? போய் மாம்பழத்தை கேட்டு சாப்பிட்றது புத்திசாலித்தனம். அங்கே போய்கிட்டு இந்த மாம்பழத்தை யார் வச்சது, இது நீ தான் சொந்தக்காரனா, இல்லை வேறு யாராவது இருக்காங்களா, அவர் வச்சாரா, அவங்க அப்பா வச்சாரா, இது வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, இதுக்கு தண்ணியெல்லாம் எப்படி பாய்ச்சுறீங்க, இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் இருக்காங்க? அங்கே ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ மாம்பழத்தை கூட சாப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான், பசி அடங்கும். அது மாதிரி மாயையிலிருந்து விடுபடுவது எப்படி என்ற பரிகாரத்தை தேடு. அது மாயைன்னா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம். இந்த உலகம் நம்மளுக்கு இன்ப துன்பத்தை கொடுத்து பிறப்பு இறப்பு என்ற சம்சார சக்கரத்தில் உழன்று கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சக்கரத்திலேருந்து வெளியேறதுக்கு வழியை பாரு. இந்த சக்கரம் ஏன் சுற்றுது, எதுக்கு சுற்றுது, நான் எப்படி வந்து மாட்டினேன், இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் இதுக்கு மாட்டியிருக்கிறது தெரியுது, அவ்வளோதான், மாட்டியிருக்கிறது தெரியுது. அதிலிருந்து வெளிவருவதற்கு பரிகாரத்தை மட்டும் தேடு. பரிகாரியம் ததக சோத்தியம். ஆகவே நீ பரிகாரத்தை தான் தேட வேண்டுமே ஒழிய கேள்வி சொரூபமான மாயையிடம் பரிகாரத்தை தேட வேண்டும். அதிலிருந்து தப்பி வருவதற்கு வழியை பார்க்க வேண்டுமே ஒழிய கேள்வி கேட்கக்கூடாது. நப்புனக பிரதி சோத்தியதாம். மீண்டும் மாயையிடம் இந்த கேள்வியை கேட்காதே. கேள்வி கேட்காமல் பரிகாரத்தை தான் தேடணும். பசிக்கு பரிகாரம் உண்பது. அதை விட்டு எப்படி சமைச்சீங்க, ஏன் சமைச்சீங்க, எங்கே போய் இந்த ஜாமான்லாம் வாங்கினீங்க, இந்த காய்கறி அங்கே வாங்கினீங்க, இதை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு பதிலும் கிடையாது. அதனால் என்னன்னு சொன்னால் கேள்வி கேட்பான் சாப்பிடணும். இன்னும் சில பேர் கேள்வி கேட்டால் உண்மையான பதில் கூட தெரியாது. சென்னையில் ஒருத்தர்கிட்ட குழந்தை, சின்ன எல்கேஜி யூகேஜி குழந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, பால் எப்படி கிடைக்கிறது, பாக்கெட்டிலிருந்து கிடைக்கிறது, அது சொன்ன பதில் மாடவே பார்த்ததில்லை. நடந்தது சென்னையில் ஒரு குழந்தைகிட்ட கேட்டதுக்கு, பால் எப்படி கிடைக்குன்னா பசுவிடம் இருந்துன்னு சொல்லலை, பாக்கெட்லேருந்து வருது பால் அப்படின்னு சொல்லுது. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் என்னன்னு சொன்னேன்னா, பசிக்கு சாப்பிடணும். அங்கே போய்கிட்டு இதில் எங்கே அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்சிட்டீங்க, என்னென்ன சமைச்சிருக்கீங்க, சரி இதெல்லாம் எங்கே வாங்கினீங்க, ஏன் வாங்கினீங்க, எங்கே போய் கிடைக்கும், இது என்ன விலைக்கு வாங்கினீங்க, யார் சமைச்சா, இந்த கொஸ்டின்லாம் கேட்டால் நீ சாப்பிடுவோம் முதல்ல எழுந்திரிச்சு போயிருக்கன்றுவாங்க. அது மாதிரி பரிகாரத்தை தேட வேண்டும். மாயேன்னு ஒன்று இருக்குது, இந்த உலகம்னு ஒன்று இருக்குது, அதில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து விடுபடுவது தான் பரிகாரம். அதற்கு வழியை தேட வேண்டும். 136வது ஸ்லோகத்தில் பார்த்தான், மாயையை அறியாத வரைக்கும் அது வேலை செய்யும், அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓடி போயிடும். தெரிகிறது வரைக்கும் நம்மகிட்ட இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஐயோ பார்த்துட்டோம் அப்படின்னு ஓடி போயிடும்.
திருடனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இருப்பான், கண்டுபிடிச்சாச்சுன்னா அதை விட்டு கிளம்பிடுவான். அதுக்கு ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது விசாரித்தா ஓடி போயிடுவாம்பாங்க. ஒருத்தன் வந்து சினிமாவோட அதை காமிப்பான். மாப்பிள்ளை வீட்டுக்கார்கிட்ட பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்லிகிட்டே இருப்பான். நான் பொண்ணு வீட்டுக்கு சொந்தம்னு சொல்லி அங்கே ஏமாற்றிக்கிட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தம்னு சொல்லி ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். 2 பேரும் சேர்ந்து வந்து விசாரித்தா அவன் எஸ்கேப் ஆகிருக்கான். அந்த இடத்துல நிற்க மாட்டான். அது மாதிரி நாம் மாயையை பற்றி சேர்ந்து விசாரித்தோம்னு வச்சுக்கோங்க, சாஸ்திரத்தையும் புத்தியும் துணை கொண்டு விசாரித்தோம்னு என்ன ஆகும்? மாயை ஓடி போயிடும். நம்ம இருக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் ஓடி போச்சுன்னா துன்பம் போயிடும். சம்சார சக்கரத்திலேருந்து விடுபட்டு விடுவோம். அதனால் பரிகாரம் தான் தேட வேண்டும் அப்படிங்கிறார். இந்த புத்தகத்தில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு, அருமையான உதாரணம். என்ன உதாரணம்னா, வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவோம், தீயணைக்கும் படம் வந்து வந்தவொடனே என்ன பண்ணுவான்? நேராக தண்ணி அடித்து அனுப்பான். அவன் வந்து வீடு எப்படி தீப்பிடிச்சு அணைக்காமல் வீடு எப்படி தீப்பிடிச்சு, இதுக்கு யார் காரணம், எத்தனை பேர் உள்ளே குடியிருந்தாங்க, ஆள் இருக்காங்களா, வெளியே போயிட்டாங்களா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேன்னா எவ்வளோ மடத்தனம். முதல்ல என்ன பண்ணணும்? தீயை அணைக்கணும். யார் வச்சா, எப்படி பிடிச்சிச்சு, ஏன் பிடிச்சிச்சு, எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க, எத்தனை பேர் வெளியே வந்தாங்க, அதை முதல்ல என்ன பண்ணுவான்? எந்த கொஸ்டின் பண்ண மாட்டான். முதல் தீயை அணைக்கணும். அது மாதிரி மாயையில் சிக்கியிருக்கோம்னா அந்த வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே ஒழிய, அந்த ஏன் எதற்குங்கிற கேள்வி மாயையிடம் மட்டும் பயன்படாமல் போய்விடுகிறது. அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்னும் விளக்குறாரு மாயையை பற்றி நிறையா. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துலாம். 138. சோத்யே அபி அப்படின்னா, சோத்யே அப்படின்னா கேள்வியையே, யதி சோத்தியம் சியாத், கேள்வியையே கேள்வி கேட்பதாக இருந்தால், சோத்யே அபி யதி சோத்தியம் சியாத், கேள்வியையே கேள்வி கேட்பதாக இருந்தால், துவச்சோத்திய உன்னுடைய கேள்வியை பற்றி, துவச்சோத்திய அதை பிரிக்கணும், சியாத் துவச்சோத்திய உன்னுடைய கேள்வியை பற்றி, சோத்தியதே யதா சோத்தியதே மயா என்னால், மயான்னா என்னால், சோத்தியதே கேள்வி கேட்கப்படும், கேள்வியையே கேள்வி கேட்பதாக இருந்தால், மாயையானது கேள்வி சொரூபம், அந்த கேள்வி சொரூபத்தையே நீ கேள்வி கேட்பதாக இருந்தால் உன்னுடைய கேள்வியை பற்றி என்னால் கேள்வி கேட்கப்படும். 2வது வரியில் பரிகாரியம் ததக சோத்தியம், ததக ஆகையால், சோத்தியம் கேள்விக்கு, கேள்வி ரூபமான மாயைக்கு, பரிகாரியம் முதல் வார்த்தை, பரிகாரம் தேட வேண்டும். புனக ந புனக பிரதிச்சோத்தியதாம் இருக்கு. புனகன்னா மீண்டும், ந பிரதிச்சோத்தியதாம் சேர்த்துக்கிறோம். ந பிரதிச்சோத்தியதாம்னா அதற்கு மேல் கேள்வி கேட்கக்கூடாது, மீண்டும் அதற்கு மேல் கேள்வி கேட்கக்கூடாது. இதற்கு மேலும் இதில் கேள்வி சுரூபமாக இருப்பதையே கேள்வி கேட்டால் நீ கேட்கும் கேள்வியை நான் கேள்வி கேட்பேன். கேள்வி சுரூபத்திற்கு பரிகாரம்தான் தேட வேண்டுமே ஒழிய மீண்டும் அங்கு கேள்வி கேட்கக்கூடாது. இது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இங்கே முக்கியமானது என்னென்னா, மாயை முதல்ல ஆச்சரியம்னு சொன்னார், அனிர்வச்சனீயம்னு சொன்னார். இங்கே கேள்வி சொரூபம், அந்த கேள்வி சொரூபமாகவே இருக்குது. அதனால் அங்கே கேள்வி கேட்குறது பயனற்றதாகும். ஆனால் அந்த கேள்வி சொரூபமான மாயை நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து விடுபடுவதற்கு பரிகாரம் தேடுறதுக்கு வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கக்கூடாது. எப்படிப்பட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் முதல்ல. அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் இதுக்கு மேலும் விளக்கம் வருது. அதை நம்ம கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.